ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எக்லெஸ் கேக் தான். முட்டை தயிர் எல்லாம் சேர்க்காம அவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த கேக்கை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு செரிஸ், முந்திரி, பாதாம், கருப்பு உலர் திராட்சை, கோல்டன் கலர் உலர் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கலாம். அளவும் நமக்கு வேணுங்கிற மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரிஞ்சு போயிடும், கேரமல் கசப்பாயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா பர்ன் ஆயிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்தோம்னா கையில் தெறிக்கும். சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கெட்டி ஆயிரும். அப்படி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை கலந்து விடும்போது நமக்கு சர்க்கரை கெட்டிப்பட்ட மாதிரி தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ண கரைஞ்சிரும். பாருங்க, இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நமக்கு கேரமல் ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டா கிடைக்கும். ஆல்கஹால் இல்லை ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நட்ஸை ஊற வச்சு செய்வாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ குக்கரில் உப்பு சேர்த்து சென்டரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில் கேஸ்கெட்டோ விசிலோ போடாமல் வெறும் மூடி மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து 1 டீஸ்பூன் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு சேர்த்து கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. குறைவான அளவில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து பவுடர் பண்ணோம்னா சரியாக பவுடர் ஆகாது. ஸோ 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். கூடவே 2 பிஞ்ச் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் பால் பவுடர் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இது எல்லாத்தையும் சலிச்சிட்டு இது கூட 1/4 கப் பட்டரை உருக்கி ஆற வச்சு சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்து 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் பண்ணி கலந்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கேக் ட்ரேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அப்பதான் கேக் ஒட்டாம வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை கேக் ட்ரேல சேர்த்து 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும்.
இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற குக்கரில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். குக்கரில் கேஸ்கெட்டோ விசிலோ போடாமல் மூடி மட்டும் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்கிற ஃப்ளேமை பொறுத்து பேக்கிங் டைம் டிஃபர் ஆகும். எனக்கு கேக் பேக் ஆக சரியா 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. கேக்கை வெளியே எடுத்துட்டு பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிருச்சு. அவன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, ஈஸியாக கட் பண்ண வருது. நல்ல ஸ்பாஞ்சியாக, சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் இந்த மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.